ஒரு காரியத்துக்காக இன்னும் அள வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த காரியத்துக்காக வைக்கப்பட்ட துருத்தி இன்னும் நிறையல. துருத்தி நிறையிறது வரதான் அள வைப்பா. துருத்தி நிறைஞ்சிட்டுன்னு அளந்து ஆசீர்வதிப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு அறுக்க செய்கிறவர், அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு தூவுகிறார். அவனைதான் கம்பீரத்தோடு. இந்த காரியத்துக்காக நான் ஒரு வாரம் அழுகிறேன், ஒரு மாசம் அழுகிறேன். ஆண்டவர் சொல்ற இன்னும் துருத்தி நிறையல. அவன் துருத்தி நிரம்பினதுக்கு அப்புறம் அழ விட மாட்டான். துருத்தி அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவாங்க. நான் அவர்களை நடத்துவேன். நேற்று சொன்ன சில காரியங்களை கேட்கறதுக்கு முன்னாடியே தருவார், சில காரியத்தை கேட்டதுக்கு அப்புறம் தருவார், சில காரியத்தை அழ வச்சு தருவார். அழ வச்சு தரதெல்லாம் அழுது பெற்றுக்கொண்டவங்களை பார்த்துக்கோங்க. பைபிள்ல அதெல்லாம் நிலைக்கும். ஒரு காரியத்துக்காக அழ வைக்கிறார்னாலே அது போய் கண்ணீர் விழுந்து அப்படி ஸ்டெடி ஆகும், ஸ்ட்ராங் ஆகும்.